உங்கள் சிக்கல் தம்பியின் திரை விமர்சனம். ஆமாம், இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்பட என்னன்னா மார்கன். ஆமாம், விஜய் ஆண்டனியும் அவருடைய மனைவி ஃபாத்திமா ஆண்டனியும் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய படம். இதில் விஜய் ஆண்டனி அடிப்படையில் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ரொம்ப நாள் விட்டு போனதை டச்சை பிடிச்சிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டராகவே டிக்ளேர் பண்ணி பண்ணுறாரு. ஆமாம், இந்த படத்தோட கதை என்னங்க? இது ஒரு ஆக்ஷனு, த்ரில்லரு, சஸ்பென்ஸு, கிரைமு, எப்படி வேணாலும் நினைக்கலாம். அந்த ஜேர்னரில் போகுது. இது என்னாச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கிறார் யார்? விஜய் ஆண்டனி. அவர் ஏடிஜிபி லெவலில் இருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய இழப்புகள் இருக்குது. அது என்ன இழப்புன்னு இப்போ சொல்லக்கூடாது, அது படத்தை பிடிப்பாங்க. அந்த இழப்பில் ஒரு அதுக்கு சிமிலரான, அதற்கு ஈக்குவலான ஒரு கேஸு தமிழ்நாடு நடக்குது. அங்கிருந்து ஒரு புறப்பட்டு வருகிறார். ஒரு திறமையான அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி திருப்பி வருகிறார். இங்கே பார்த்தாக்கா ஒரு சமுத்திரக்கனி, அவருடைய இனிய நண்பர், அவர் கமிஷனராக இருக்கிறாரு. அவர் அன்அபிஷியலாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு கொடுக்குறார். அது கொடுக்கும்போது தான் உள்ளே போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை மாஃபியாக்கள், அடுத்து பெண் அப்யூஸ்மெண்ட்டு, அடுத்தாப்புல எப்படியெல்லாம் இந்த கேரக்டர் அசாசினேஷன் என்பதை விட திரையுலகிலையும் ஏமாற்றுவாங்க. திரையுலகிலையும் இல்லை, திரையுலகில் நிறைய ஏமாற்ற, உனக்கு அதை பேட்டுறேன் இதை உருட்டுன்னு அவனை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிவது ஒரு நிலைப்பாடு. இதையெல்லாம் கம்பைன் பண்ணி அது கொலையில் போய் முடியும், அது கொள்ளையில் போய் முடியும். அப்படி இருக்கும்பொழுது இதை அது எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பது ஒரு கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிக்க முடியாமல் போகிற கேசஸ் இருக்குது. ஆமாம், அதற்கு இவர் தன்னுடைய ஸ்பேஸை, ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ, நல்ல மார்க்கெட்டில் இருக்கார். அவர் அந்த புதிய ஹீரோவுக்கு நிறைய இடைவெளி கொடுத்துருக்கிறார். அது சுயநலம் என்று சொல்வதை விட ஒரு யங்ஸ்டர்ஸை ஊக்கப்படுத்த வேண்டும். யார்? அவருடைய சகோதரியின் மகனையே அவர் ஹீரோ பண்ணியிருக்கிறார். அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அஜய் தீக்ஷத். ஆமாம், அவர் அந்த உடம்பு வாகு அதை மாதிரி. அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப ஆழத்தில் போய் உட்கார்ந்தாதான் அதோடைய நினைவாற்றல் வர வேண்டும் என்பதற்காக அப்போதான் அதுக்கு வருங்கிற மாதிரி அதை கதை அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது பிந்தி அந்த மூச்சு திணறலோட ஒரு இடத்துல சப்ரஸ் பண்ணும்போது எப்படி தப்பிக்கிறார் என்பதற்கு அது ஒரு பில்டப் கொடுக்கறது தான் நடைபெறும். ஸ்க்ரீன் பிளேயில் செய்யக்கூடியதை ஒரு கச்சிதமாக கொடுத்துருக்கிறார். எப்போது விஜய் ஆண்டனி ஸ்க்ரீன் பிளேயோட இன்வால்வ் ஆவார் என்பதை விட அதில் அவருடைய அதில் லயிச்சிருக்கிறார். ஆமாம், இதில் இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா லியோ ஜேம்ஸ் பால். ஆமாம், அவர் அந்த இயக்குதல் பண்ணும்பொழுது, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது, நிறைய விஷயங்கள் காவல்துறை தொடர்பானது, இன்வெஸ்டிகேஷன் தொடர்பானது, சிபிசிஐடி, கியூ பிரான்ச்சு, இதுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத தெளிவாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். அந்த வகையில் அவரை பாராட்டலாம். அது எடிட்டர் லியோ ஜான் பால். ஆமாம், அவர் எடிட்டிங் கொடுக்கும் பொழுது இது மாதிரி சஸ்பென்ஸு, த்ரில்லர், நைட்டு டே எஃபெக்ட்லாம் பண்ணும்பொழுது அந்த கலர் கரெக்ஷன்லாம் கூட ஆல்மோஸ்ட் இவங்களே ஃபைனலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதில் துல்லியமாக ஒரு இப்போல்லாம் நம்ம காம்படிட்டிவ் நெட்டில் விட்டாலோ இதில் விட்டுட்டாலோ பேரனா ஓடிடியில் விட்டாலோ உலகம் முழுதும் போகிறதுனால அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பண்ணுங்கிறதுனால செஞ்சுருக்காங்க. மியூசிக்கு அதான் நம்ம விஜய் ஆண்டனி பண்ணியிருக்கிறாரு. இதுலன்னா இதில் அந்த கிரைமில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, சிசிடிவி கேமரா எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கொடுத்துருக்காங்க. இது மெடிக்கலாக எப்படியெல்லாம் கிரைமில் பயன்படுத்துகிறார்கள், அது திரைப்படத்தை சார்ந்தவர்கள் ஒன்றும் இல்லை. ஒரு நண்பர் முடிய வளர்க்கிறார் 2 வருஷமாக எல்லா வேலையும் விட்டுவிட்டு, அவர் படத்தை பண்ணும் பொழுது டிவி சீரியலில் நடிகர்னோன்னா அவர் வட்டி விட்டாங்க. இது போல் நிறைய ஏமாற்றப்படுகிற, சுரண்டப்படுகிற உழைப்பு, சுரண்டப்படுகிற ஆயுள், இதெல்லாம் அது பக்குவமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அந்த அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த யார் யார் பார்க்கலாம்? ஆமாம், இளம் பெண்கள், இளம் காதலர்கள், நிறைய கல்யாணத்துக்கு உள்ளவங்க, அது குடும்ப பெண்கள் எல்லோருமே அதை பார்க்க வேண்டிய ஒரு, அது மாதிரி அந்த சகோதரி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள அண்ணன் தங்கச்சி ஒரு இடத்துல இருக்கிறப்ப என்னென்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போகணுங்கிறதுனால எப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த வாரம் பார்க்க வேண்டிய படத்தில் இது ரொம்ப முக்கியமான படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.